அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்நிஷம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மஹே. இந்த குரு பயிற்சி தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? தனுசு ராசிக்காரர்கள் ரொம்பவும் பாராட்டப்பட வேண்டியவர்கள். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, மிகுந்த தெய்வ பக்தி, உண்மையான தெய்வ பக்தி, தாய் தந்தையர் இடத்துல பாசம், பெரியோர்களை மதித்து நடக்கிறது. இந்த தனுசு ராசி குழந்தைகள் இந்த குழந்தையாக இருந்துச்சு என்னென்னா ஸ்லோகங்கள், பாட்டுகள் இதெல்லாம் பாடுவார். ஆசிரியர்களையும் அம்மா அப்பா அந்த மாதிரி வயசில் மூத்தவர்களையும் ரொம்ப மதித்து நடந்துப்பார். கொஞ்சம் தொப்பையந்து வந்தியமாக முழுக்க முழுக்கம் தான் இருப்பாள் அந்த குழந்தைகள். குழந்தையாச்சு அப்படி இருப்பானா, பெரிய வளர்ச்சி அப்படி கொஞ்சம் நல்லா தான் இருப்பாள், தாட்டியாக தான் இருப்பாள். அழகாக இருப்பாள், நல்ல நிறமாக இருப்பாள், நல்ல மன்னிக்கிற குணமுடையவா, நல்ல அன்பானவா, இரக்கம் உள்ளவா. பெரிய பெரிய மத தலைவர்கள், பெரிய பெரிய தலைவர்கள், அதுக்கப்புறம் மடாதிபதிகள், அதுக்கப்புறம் பேர் சொல்கிற மாதிரியான நல்ல பதவிகளில் இருக்கிறவா, இவாளெல்லாம் இந்த தனுசு ராசியில் இருப்பாள். இவாளுக்கு உண்டான நல்ல குணம் என்ன அப்படின்னா, இவள் யாரானு கோச்சுக்கிறா அப்படின்னா ரொம்ப சத்தம் மட்டும் கோச்சுருவாள் வழிய உடனே காம்ப்ரமைஸ் பண்ணிடுவாள். போனால் போது போ அது அப்படின்னு அதுக்கு உண்டான அன்பையும் திருப்பி காட்டி அவளை சமாதானப்படுத்திடுவா. யாராவது இவளை கோச்சுட்டான்னா இவள் திருப்பி கோச்சிக்க மாட்டாள். அவள் அந்த இடத்த காலி பண்ணி நகர்ந்து போயிடுவாள். அவ்வளோதான். இதனாலே இவளுக்கு எதிரிகள், சத்துருக்கள் இவெல்லாம் கிடையாது. நல்ல மிகுந்த தெய்வ பக்தியும் தன்னம்பிக்கையும் உள்ளவா, நல்ல ஸ்ரேயஸானவா, மிகச்சிறந்தவா, நல்ல குணமுடையவா, நல்ல பணமும் காசுமமும் இருப்பாள். இப்படிப்பட்டவளுக்கு இப்போ நடக்க போகிற குரு பயிற்சி 6ல் குரு பகவான் மறையிறார். ஆனால் மறைஞ்ச குரு நிறைஞ்ச லாபம் அப்படின்னு சொல்கிறது உண்டு. குரு பகவானை பற்றினத்தில் எங்கே இருந்தாலும் அவர் ஒன்றும் கெடுதல் பண்ண மாட்டார். இருந்தாலுமே கூட பெரிய கடனெல்லாம் வாங்கி நிறைய முதலீடு போட்டு பெரிய பிஸ்னஸ் பண்ணுறது, பெரிய வீடாக கட்டணும்னு இருக்கிற வீடெல்லாத்தையும் நம்ம இடிச்சு வச்சு புதுசாக ஆக்கிறது, அளவுக்கு மிஞ்சி செலவு செஞ்சு குழந்தைகளுக்கு கல்யாணம் காட்சி பண்ணி வைக்கிறது, இதெல்லாம் இந்த வருஷத்தில் ரொம்ப பண்ண வேண்டாம். எவ்வளோ பணம் இருந்தாலும் பணத்தை ஓரளவு சேமித்து வச்சுக்கணும். ஏன்னா கடன் வாங்க வேண்டிய அளவுக்கு அவளுக்கு செலவுகள் இருக்குது. அதனால் பணத்தை நிறைய சேமித்து வச்சுக்கிறது இந்த டயத்தை அவளுக்கு ரொம்ப நல்லது. கோபத்தலத்தையும் கொஞ்சம் குறைச்சிக்கணும். கேஸ்ட்ரைட்டிஸ் வராமல் பார்த்துக்கணும். வயத்தில் வேலைக்கு நல்லா சாப்பிடணும். காரமானதெல்லாம் சாப்பிடக்கூடாது. ஸ்வீட் சாப்பிடலாம், ஒன்றும் பண்ணாது. தனுசு ராசிக்காரர்களுக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும். சக்கரை பொங்கல் அந்த மாதிரியான இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். மைசூர் பாக் எல்லாம் இவர்களுக்கு அது ரொம்ப கெடுதல் பண்ணாது. இவருடைய தனுசு ராசிக்கே குரு பகவான் தான் அவர் லக்ன அதிபதியே. அதனால் இவர்களுக்கு குடியிருக்கலும் எந்த விதமான கஷ்டங்களும் கவலைகளும் துக்கங்களும் வாழ்க்கையில் வராது. ஆனாலும் கூட இப்போ இருக்கக்கூடிய ராகு, கேது, சனி பகவான், குரு பயிற்சி இப்படி வந்தது போனது கொஞ்சம் இருக்குது இல்லையா? இந்த நேரங்களில் கொஞ்சம் குடும்பங்களில் கணவனை மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து ஒருத்தர் சப்போர்ட்டாக நடந்துக்கணும். வாக்குவாதம் பண்ணால் ஒரு சண்டை குசலாக ஆகிப்படும். ஏன்னா அப்படி வேண்டாம், கொஞ்சம் விட்டு கொடுத்து நடந்துக்கணும். தனுசு ராசிக்காரால் ரொம்ப சண்டைக்கெல்லாம் போக மாட்டாள். சண்டை வந்தாலும் நடந்து போயிடுவாள். அதனால் சண்டை வராது. இருந்தாலுமே கூட சில விஷயங்களில் கொஞ்சம் கான்ட்ராவாக எதிர்பார்த்தமாக மனசுக்கு பிடிக்காத கொஞ்சம் ஏதாவது நடந்து ஒருத்தருக்கு வச்சுட்டு அப்படிலாம் இருக்க வேண்டியது அவசியமானதில்லை. இந்த தனுசு ராசி குழந்தைகளுக்கு
வெளிநாட்டு பயணம், வெளிநாட்டுக்கு போய் நல்லா படிக்கிறது எல்லாமே நல்லாவே நடக்கும். நல்லா படிப்பா அவள்லாம், நல்லா வருவா, நல்ல அழகர்களா, நல்ல ஆரோக்கியம் உள்ளவளா, நல்ல தெய்வபக்தி உள்ளவளா, எல்லாரையும் கை கொடுத்து தூக்கி விடுறவளா, ஆன்மீகத்தை பரப்புறவளா, இந்த மாதிரிலாம் அவள் நல்ல தேவையெல்லாம் செய்வாள். காலக்ஷேபம் இந்த மாதிரி பண்ணி தெய்வத்தினுடைய புகழை பரப்புறவா, உண்மையான தெய்வ பக்தி உடையவள். இப்படி இருக்கிறதுனால இந்த தனுசு ராசிக்காரர்கள் வந்து கெடுதல்கள்ன்றது ஒன்று வரப்போவதில்லை. இருந்தாலும் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறதுக்கும் உறுதியாக இல்லை. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, கஷ்டம் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணணும், நிறைய கடன் வாங்கிறது, புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது, நிறைய பணத்தை போட்டு நம்ம வந்து முன் வச்சு நிறைய வியாபாரம் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணுறதை மட்டும் பண்ணாமல் இருந்தாக்கா போதும். மற்றபடி எப்பவும் போகிற மாதிரி வேலைக்கு போகலாம், எப்போ இருக்கிற மாதிரி பணங்காசல் சேர்த்து வச்சுக்கலாம். பிள்ளைக்கு பொண்ணுக்கு எல்லாம் நல்லபடியாக கல்யாண காட்சிகள் எல்லாம் நடக்கும். அந்த மாதிரியான சுபங்கள் எல்லாம் எல்லாத்தையும் இந்த குரு பகவான் கொண்டு வந்து தருவார். மொத்தத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல அமோகமாக சந்தோஷமாக இருக்கும். நிறைய கடன் வாங்கிடாமல் இருக்கணும்வா, வயிறு நல்லபடியாக பார்த்துக்கணும், வேலைக்கு சாப்பிடணும், அது ஜீரணமானதுக்கப்புறம் திருப்பியும் சாப்பிடணும். மலச்சிக்கல் அது இதெல்லாம் வராதபடியாக கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணணும். கை கால் அசுக்கி ஆட்டி வாக்கிங் போய் வழக்கப்படியோ டான்ஸில் பாட்டு என்ன பண்ணுவாளோ, ஜிம் போவாளோ, அதெல்லாம் வழக்கப்படியே பண்ணிட்டு இருக்கணும். அப்படி பண்ணியிருந்தால் இந்த குரு பயிற்சியை சந்தோஷமாக கடந்து வந்துள்ளார். சரியா?